This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்பவே மலிவான விலையில் கிடைக்கிது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். ட்ரம்ப் வரி போடும் முன் சென்னையில் இருந்து அவசரமாக கிளம்பிய 5 விமானங்கள். உள்ளே முழுக்க ஐஃபோன்ஸ். ஏன்? இந்தியாவில் உள்ள ஆப்பிள் நிறுவனத்தின் பல்வேறு விற்பனையாளர்கள் இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் ஐஃபோன்களின் எண்ணிக்கையை கிட்டத்தட்ட ரெட்டிப்பாக்கி உள்ளனர். உதாரணமாக, ட்ரம்ப் வரி விதிப்பிற்கு முன்பு மட்டும் சென்னையில் இருந்து கடந்த வாரம் 5 விமானங்களில் அமெரிக்காவிற்கு ஐஃபோன்கள் ஏற்றுமதியாகியுள்ளன. அமெரிக்காவிற்கு ஒரு வருடத்திற்கு முன்பு 11,000 கோடி மதிப்பிலான ஐஃபோன் இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. இது தற்பொழுது 20,000 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஏப்ரல் 2 முதல் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தில் அறிவிக்கப்பட்ட கூடுதல் வரி விதிப்பை தவிர்க்கும் விதமாக செய்யப்பட்ட நடவடிக்கை ஆகும். இந்தியாவில் உள்ள ஆப்பிள்களின் விற்பனையாளர்கள் உலக அளவில் ஐஃபோன்களை FY25 ஏறக்குறைய 1.5 லட்சம் கோடிக்கு ஏற்றுமதி செய்துள்ளனர். இது FY24 85 கோடியாக இருந்தது. தற்பொழுது கிட்டத்தட்ட 2 மடங்கு உயர்ந்துள்ளது. முக்கியமாக ட்ரம்ப் வரி விதிப்பிற்கு முன்பு மட்டும் சென்னையில் இருந்து மட்டும் கடந்த வாரம் 5 விமானங்களில் அமெரிக்காவிற்கு ஐஃபோன்கள் ஏற்றுமதியாகியுள்ளன. மின்னணு சாதனங்கள் உற்பத்தியில் மீண்டும் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. கடந்த ஏப்ரல் முதல் டிசம்பர் FY25 வரை தமிழ்நாடு $9.36 பில்லியன் மதிப்பிலான மின்னணு பொருட்களை ஏற்றுமதி செய்து உள்ளது. இந்தியாவில் 26.12 பில்லியன் ஏற்றுமதியில் 39% பங்களிப்பை தமிழ்நாடு அளித்துள்ளது. FY24 9.56 பில்லியன் தமிழ்நாடு ஏற்றுமதி செய்தது. அதைவிட சற்று குறைவாக இருந்தாலும் தமிழ்நாடு தொடர்ந்து ஏற்றுமதியில் முதல் மாநிலமாக உள்ளது. கர்நாடகா $4.95 பில்லியன் இரண்டாம் இடத்தில் உள்ளது. உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா முறையே $3.78 பில்லியன் மற்றும் $2.72 பில்லியன் பதிவு செய்துள்ளது. 2024 டிசம்பரில் தமிழ்நாடு ஏற்றுமதி நவம்பரில் $1.534 பில்லியன் இருந்து $1.524 பில்லியன் சிறிது சரிவை கண்டது. ஆனால் மாநிலம் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளது. தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படும் ஐஃபோன் உற்பத்தி இதற்கு முக்கிய காரணம் ஆகும். சென்னையில் கோடிக்கணக்கில் ஐஃபோன் உற்பத்தி செய்யப்படுகிறது. டாடா எலக்ட்ரானிக்ஸ் தனது ஐஃபோன் அசெம்பிளி யூனிட்டை ஓசூரில் உள்ள புதிய தளத்தில் மேலும் விரிவுபடுத்த உள்ளது. ஏற்கனவே முன்மொழியப்பட்ட விரிவாக்கத்துடன் மேலும் விரிவாக்கம் செய்ய முடிவு செய்துள்ளனர். இங்கே கிட்டத்தட்ட 2 லட்சம் ஐஃபோன்கள் உருவாக திட்டமிட்டு உள்ளது. மிகப்பெரிய எலக்ட்ரானிக் கிளஸ்டர் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. உலகிலேயே பெரிய ஐஃபோன் தொழிற்சாலையில் ஒன்றாக இது இருக்கும் என்கிறார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.